இன்றைக்கி செய்கிற பெரிய தவறு என்னன்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்த பொறுப்பை மறுபடியும் அவருக்கு தள்ளுறோம். ஓகே, வாசிப்போம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 34. அப்போஸ்தலர் புத்தகம் 9வது அதிகாரம் 34வது வசனம். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். இப்போ அங்கே சொல்கிறாரு, ஓகே, இங்கே யார் சொல்கிறாரு? பேதுரு சொல்கிறாரு. பேதுரு ஒரு சப்பானிக்காக ஜெபம் அவருக்கு சுகத்தை கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவனை குணப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தானே நடக்குது. அவர் குணம் அடைஞ்சாரா இல்லையா? ஸோ நீங்கள் பாருங்கள், பேதுரு அங்கே பாருங்கள், பேதுரு அங்கே போயிட்டு, பிதாவே, இந்த மனுஷன் இத்தனை வருஷ காலமாய் ஊனமுள்ளவனாக இருக்கிறான், இவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவருக்கு சுகத்தை கொடுங்க, அவருக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் அவர் ப்ரே பண்ணல. இன்றைக்கி செய்கிற பெரிய தவறு என்னென்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட கொடுத்த பொறுப்பை மறுபடியும் அவர்கிட்ட தள்ளுறோம். ஹலோ, நம்மக்கிட்ட கொடுத்த பொறுப்பை மறுபடியும் அவர்கிட்டே தள்ளிடுறோம். விண்ணப்பத்து பேரில். ஹலோ, விண்ணப்பத்து பேரில் என்ன செய்கிறோம்? மறுபடியும் அவர்கிட்டே தள்ளிடுறோம். அதை உங்கள்கிட்ட அந்த வேலையை கொடுத்தாருன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அந்த வேலையை செய்யணும். அப்போ நீங்கள் ஒரு நபருக்காக, ஒரு நபர் ஒருத்தவங்கள்ட்ட உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த நபருக்காக நீங்கள் இப்படி ப்ரே பண்ணணும். ஜீசஸ் ஹீல்ஸ் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்படியா? ஓ, பாருங்க, அந்த மாதிரி பேசணும். சரியா? நீ சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன். அப்படி தான் பேசணும் ஒழிய நீங்கள் போயிட்டு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹலோ, புரியுதா?